2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நீங்கள்லாம் நொந்து போயிருக்கீங்க. உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை, எதையும் வெளியிலையும் சொல்லிக்க முடியல. பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க, பெருமையாக பார்க்குறாங்க. நாம் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லின்னு இருக்கோம். நாம் போய் நம்ம சோகத்தை யார்கிட்ட சொல்கிறது? அப்படியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்படி தாங்க 2025 ஓடிச்சு. ஆனால் அந்த 2026 உங்களுக்கு எல்லாவற்றையும் சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறந்திருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. சோகங்கள் எல்லாமே விலகுங்க. நோய் நொடி உபாதைகள், எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை, டாக்டர்கிட்ட போகிறேன், இப்படியே இருந்துட்டு நேரடியாகவும் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டீங்க. குடும்பத்தில் யாருக்காவது மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் போகும்போது நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அவங்கள அழைச்சிட்டு போகிறது வர்றது, அவங்களுக்கு பார்த்து கொடுக்கறது, இப்படி நீங்களும் அவங்களோட சேர்ந்து வருத்தப்பட்டதே இருந்தீங்க. அந்த நிலைமை எல்லாமே இந்த வருஷத்தில் மாறுதுங்க. இந்த 2026 தொடக்கமே அருமையாக இருக்குது. குறிப்பாக நாளையிலிருந்தே உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. நாளைக்கு தை 1, தை பொங்கல். நாளையிலிருந்தே உங்களுக்கு அருமையான காலம் தொடங்குதுங்க. மனசில் இருந்த கவலைகள் விலகும், உடம்பில் இருந்த நோய்கள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீடு கட்டுற வேலை பாதியிலே நின்று போச்சு, அதை மறுபடியும் தொடங்குவீங்க. திடீர்னு வேகமாக வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் கிராண்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக வராமல் பேசாமல் பார்க்காம ஒதுங்கியே இருந்த சில சொந்தக்காரங்க இப்போ தேடி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்த தொழில் தொடங்குவோமே, இப்படியே இருந்துருந்தோம்னா என்ன ஆகிறது? நாமும் 4 காசு சம்பாதிக்கலாம், ஒரு 4 பேருக்கு வேலையும் தரலாங்கிற முடிவுக்கும் சுயமாக தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வருடம் முழுக்க தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு குழப்பம் இருக்கும், சின்னதாக ஒரு பயம் இருக்கும். அது பயம்னு சொல்கிறத விட நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. குரு பகவான் இப்போ 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு. மே மாதம் வரைக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். ஜூன் மாதத்திலேருந்து 9வது வீட்டுக்கு வராரு. அதனால் 9வது வீட்டுக்கு உங்களை பார்க்க போகிறாரு. அதனால் ஜூன் மாதத்திலேருந்து அமோகமாக இருக்கும். நினச்சது நிறைவேறும், பணவரவு உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, திருமண தடையெல்லாம் விலகி திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திலேருந்தே திருமணத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வேலை சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அக்டோபர் 14 டிசம்பர் வரைக்குமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டுக்கு போகிறாரு. அந்த காலகட்டத்தில் மட்டும் பணம் யாருக்கும் கொடுத்து ஏமாறாதீங்க. புதுசாக வர்றவங்கள நம்பி ஏமாறாதீங்க, கவனமாக இருங்க. நடுவில் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 8வது வீட்டுக்கு போகிறாரு. எப்படின்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 18 வரைக்கும் 8வது வீட்டில் போய் மறைவார். அப்போ சிறு சிறு வாகன விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனும் மார்ச் 25 ஏப்ரல் 19 வரைக்கும் மறைகிறாரு. அதனால் அந்த காலகட்டங்களில் பயணங்களின் போது கவனமாக இருங்க. விபத்து பழுதுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உத்தியோகத்தில் இந்த வருஷம் முழுக்க உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். கேட்ட இடத்துல இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரமும் இந்த வருடம் முழுக்க சூடு பிடிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு வேலை கிடைக்கிறது, மகளுக்கு திருமணம் கூடி வர்றதுன்னு இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதிரிகள் விலகுவாங்க, உங்கள் கை ஓங்கும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆத்தூர் பேருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் சின்ன கோட்டை இருக்குது. அதை ஒட்டி அருமையான சிவாலயம் இருக்குது. அருள்மிகு ஸ்ரீ காய நிர்மலேஸ்வரர் ஆலயம் இருக்குது. அங்கே ஒரு முறை நேரம் கிடச்சி போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். தூய்மை பணியாளர்களுக்கு உதவுங்க, இன்னும் வெற்றி கிடைக்கும். கோதுமை தானமாக கொடுங்க. 2026 அருமையாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம், நாளைக்கு தைப்பொங்கல், சூரிய பொங்கல். நாளைய தினத்தில் சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு அருமையான காலகட்டம்.
காலை 9:45 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளார நாளைய தினம் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட நமக்கு எல்லா நன்மைகளும், ஆரோக்கியம், அறிவு, அழகு எல்லாமே கிடைக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சாதனை வருடமாக அமையுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.